வாசகர்களே, நேயர்களே, வணக்கம். இன்னைக்கு திருமண சாவடியிலேருந்து என்ன பார்க்கணும்னா, தேர்தல் பற்றி ஒரு அறிவிப்பு. தேர்தல் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன எப்படி பார்த்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு மாதிரியாக சொல்லுவாங்க. இதுதான் ஜெயிக்கும், அதுதான் ஜெயிக்கும், அப்படி தான் ஜெயிக்கும் அப்படின்னு உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. இந்த இந்த தேர்தல் அதிகமாக போட்டிருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் மாற்றம் இருந்துச்சு. அப்படியே ப்ரீவியஸ் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் கூட உங்களுக்கு அப்படி போட்டு காட்டியிருக்காங்க. சரி, இப்போ ஏன் தேர்தலை பற்றி நான் பேசுகிறேங்க, அதுக்கு எனக்கும் அந்த சம்மந்தம் இருக்குல்ல. பாருங்க, நானும் ஓட்டு போட்டிருக்கேன். பேசலாமா? தேர்தலில் மாற்றம் வருது அப்படிங்கிறது வந்து நம்ம வரவேற்க தமிழ் தான். ஏன்னா ப்ரீவியஸ் அந்த இதுக்கு முன்னால் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து கருணாநிதி காலத்தில் வந்து கள்ளச்சாராயம் இருந்துச்சு. அதை ஒழிக்கிறதுக்கு வேண்டி சாராய நடைமுறைகள் பண்ணாங்க. மதுபானம் கொண்டு வந்தாங்க. மதுபானம் கொண்டு வந்து அரசாங்கமே நடத்தினா அவர் பேர் கெட்டுரும் அப்படின்றதுக்காக பிரைவேட்டில் கொடுத்தாரு. பிரைவேட்டில் கொடுத்தா அரசு வருமானம் எல்லாம் சதவி போச்சு. கவர்மெண்ட்டுக்கு வரவே கிடையாது. அது மாதிரி லாட்டரி டிக்கெட்டும் மக்களை ரொம்ப பாதிச்சது. இப்போ லாட்டரி டிக்கெட்டும் ஒழுங்குபடுத்தணும், இந்த சாராயத்தை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு அது முடியவே இல்லை, அந்த ஐடியாவே வரல. அதுக்கடுத்து ஜெயிலில் வந்து என்ன பண்ணாங்க, லாட்டரி டிக்கெட் டோட்டலாக ஒழிச்சாங்க, நாட்டில் இருக்கக்கூடாது. அதுமாதிரி மதுபான கடையும் அரசு எடுத்து நடத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ என்னாச்சு, அது ரெண்டுமே ஒரு இதாகிடுச்சு. ஒரு நல்ல கன்க்ளூஷனுக்கு வந்துருச்சு. அப்போ அரசாங்கத்துக்கு வருமானம், மக்களும் நல்லா இருக்காங்க. அப்போ ஆட்சி மாற்றம் வந்ததுனால தான் அது நடந்தது. இப்போ ஒவ்வொரு தடவை ஆட்சி மாற்றம் வந்துட்டே இருக்குமா அப்படின்னா தேவையில்லை. அதாவது கூட ஆட்சியின் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற மாதிரி ஒரு யூனிட்டியாக வந்தால் அது கூட நல்லது தான். அது வந்து நடந்துக்கலாம். இப்போ எதுக்கு சொல்கிறோம்னாக்கா, இப்போ ஓட்டு சதவீதம் அதிகமாகிடுச்சு அப்படின்றதுக்கும் மாற்றம் வரும், ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு தீர்மானமாக சொல்கிறாங்க. அது உண்மையில நடைமுறை சாத்தியமா, அது இருக்குமா, அதை நம்பலாமா அப்படின்னு சரி வாங்க இப்போ தெளிவாக பார்க்கலாம். வாசகர்களே, இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, நாம் தமிழர் கட்சி என்டிவிகேன்னு வந்திருக்கு. இந்த 4 பேருமே ஆட்சி மாற்றம் வரணும், நம்ம வந்து அரசு பண்ணணும், நம்ம கவர்மெண்ட்ல வந்து நம்ம தான் ரூலிங் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அது முயற்சி அவங்களுக்கு. இப்போ என்னன்னா, மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்கன்னா விரும்பத்தான் செய்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நாட்டில் வந்து ஆண்டாண்டு காலமா ரொம்ப காலமா வந்து இப்போ இது மதுவால கஷ்டம், கல்லுனால கஷ்டம், சமூக கட்டுப்பாடுனால கஷ்டம், ஏற்றத்தாழ்வால கஷ்டம், வேலை வாய்ப்பு இல்லை, பண கஷ்டம், எங்க பார்த்தாலும் வந்து வரி கட்டுறது இல்லாம மாதிரி பல மடங்கு அதிகமாயிட்டு இருக்குது. சொந்த தொழில் தொடங்கறதுக்கும் கூட அனுமதி கிடையாது. இப்போ பலதரப்பட்ட கஷ்டங்கள்லாம் மக்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. காவல்துறை சரியில்லைன்றாங்க, மினிஸ்டர் சரியில்லைன்றாங்க, எல்லாத்துலேயும் சரியில்லைன்னு சொல்லி இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணா ஒரு மாற்றம் வேணும்ன்றாங்க. இப்போ காண்டாண்டு காலமா அப்படியே தான் இருக்குது. அப்புறம் என்ன மாற்றம் அப்படின்னா, சரி இவனாச்சும் மாத்திர மாட்டானா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் டிவிகேக்கு வந்து ஒரு எல்லா மக்கள் விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இந்த டிவிகே தலைவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா கட்சிக்காரங்களுமே வந்து இந்த கொடுமையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதை விட மோசமானது எதுன்னா சனாதனமும் மனுதரமும் தான். அதுதான் மக்களை வந்து சீக்ரெட்டான முறையில வந்து ரொம்ப கெடுதல் பண்ணிட்டு இருக்குது. பார்த்தா நல்ல மாதிரி தெரியும், ஆனா அண்டர் கிரவுண்ட்ல வந்து அவங்க ரொம்ப மோசமானவங்க. அதான் எல்லா கட்சியுமே என்ன சொல்றாங்க, இவங்க வந்து ஒரு பாசிச வெறியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டிவிகே தலைவர் என்ன சொல்றாங்க, விஜய் என்ன சொல்றாங்க, இவங்க பாசிசனா நீங்க என்ன பாயாசமா அப்படிங்கிறது. அப்ப எவ்வளவு தூரம் நுணுக்கமான முறையில நேரடியா அதுக்கு ஆதரவு அளிக்கிறார். இவங்களுக்கு ஆதரவு அளிக்கிற அவரு இவங்களுக்கு வந்து நேர்ல பண்ண முடியுமா, நல்லது பண்ண முடியுமா, நீ எதிர்பார்க்கிறவங்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. எல்லாத்தையுமே அடிமைப்படுத்திட்டு இருக்கிறவங்க இவங்க. அவங்கள வந்து என்ன பண்றாரு, அவரு ஆதரிச்சு பேசுறாரு. அப்ப இவங்க எதிர்பார்க்கறதுக்கு ஆப்போசிட்டா தான் அவருடைய மனநிலை இருக்குது. சரி, அவர் மனசு மாறி வந்து நல்லது செய்யட்டும், ஆட்சிக்கு வர ஒண்ணும் இல்லை. ஆமா, எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னாக்கா, மக்கள் வந்து எதிர்பார்க்கிறது வந்து ஒரு நேர்மையான அரசு வரணும். நேர்மையான அரசு வரணும்னா இதுல இருந்து அவங்க கொஞ்சம் மாறணும். அப்ப இது மாறாம இதுக்கே அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன செய்ய முடியும், அது மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து இவர்கிட்ட இல்லை. இப்போ அறியாமையில வந்து என்ன பண்ணுவாங்க, அது அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமா இருந்தா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அது மாதிரி விளம்பரம் அதிகமா இருக்குது இருக்கு. அதனால அந்த வேல்யூல வந்து மக்கள் வந்து அறியாமையில கூட ஓட்டு போடுவாங்க. ஆனா நல்லா சிந்திச்சு செயல்படுறவங்க ஓட்டு போடுறதுக்கு பயப்படுவாங்களா, பயப்பட மாட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்க. இப்ப வந்து எல்லாருமே போய் மாற்றங்கள் விருப்ப போடும்போது அந்த அரசியலை பத்தி சிந்திக்க என்ன பண்ணுவான், வந்துடக்கூடாதுடா அப்படின்னு அவனும் வந்து ஓட்டு போடுவான். அப்ப வந்துடக்கூடாதுன்னு ஓட்டு போடுறவங்க இருக்கான், வரணும்னு ஓட்டு போடுறவங்க. மொத்தத்துல என்னாச்சு, டோட்டலா போலிங் மெஷர்மெண்ட் வந்து அதிகமாயிடுச்சு. இப்போ போலிங் மெஷர்மெண்ட் வந்து அதிகமானதுன்னா இவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு இந்த கேரண்டி கிடையாது. 190% வந்து அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னுட்டா நடந்த உண்மைகளை பார்க்கும்போது, மக்களுடைய மனநிலையை பார்க்கும்போது இதுதான் நடக்கும். ஏன்டா இதுக்கு ஓட்டு போடுறவங்க எப்படின்னா பணமெல்லாம் வாங்கிப்பாங்க நினைக்கிறேன். பணம் வாங்கணும் என்ன பண்ணா, இங்க போய் இதுக்கு ஒரு ஓட்டு அதுக்கு ஒரு ஓட்டு போட்டுருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுருக்காங்க. அதனால போலிங் அதிகமாயிருச்சு, அதனால இவரு தான் வந்துருவாருன்ற எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆட்சி மாற்றத்தை விரும்பலாம், ஆட்சி மாற்றத்தை வந்து விரும்புங்க,
இவங்களே கூட இதுக்கு 1/4 பாகம் 1/2 பாகம் செய்யலாம். ஆனா இவர் வந்து முழுசா அப்படி மாத்துவாரு அப்படின்றது போல வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அவர் பேச்சிலே தெரியுது. பேச்சே சரியில்லை, அப்ப செயல் எப்படி இருக்கும்? சரி, இருந்தாலும் அவங்க கூட இருக்கிறவங்க வக்கீலு, அந்த அரசியல்வாதிங்க அப்படி எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஐடியா சொல்லி கூட ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ஆனா வந்து முழுசா நம்புற மாதிரியும் இல்ல, அவர் ஜெயிக்கிற மாதிரியும் தெரியல. ஆனா எல்லாம் ஜெயிக்கிற மாதிரி நம்புற மாதிரி சொல்றாங்க. அது வந்து எப்ப தெரியும்? 4ஆம் தேதி தெரியும். சரி, என்னுடைய கணிப்பு நான் சொல்றது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறத இன்னும் 2 நாள்ல தெரியும். வாங்க பார்க்கலாம்.